எல்லோருக்கும் வணக்கம். செய்யறதையும் செஞ்சுட்டு முழிக்கிறத பாரு அப்படின்ற மாதிரி இந்த கோல்டினுடைய வளர்ச்சி எல்லாத்தையும் பயமுறுத்தும்படியாக இருந்தது. ஆனால் இந்த 2026 பொதுமக்களுக்கு எத்தனையோ கஷ்டம். ஆனால் உருப்படியாக ஒரே ஒரு விஷயம் இந்த ஜனவரி டு பிப்ரவரி மாதத்தில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு ஒரு 22% தன்னுடைய உச்சியிலிருந்து வீழ்ச்சி அடைஞ்சதும், அதே மாதிரி சில்வர் தன்னுடைய உச்சியிலிருந்து கிட்டத்தட்ட 38% கிராஷ் ஆனதும் தான் இந்த 2026 பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இப்போ இந்த கோல்ட் ஆகட்டும் சில்வரில் ஸ்பெக்குலேட்டிவ் பேசிஸில் ஒரு முதலீட்டாளர்களாக உள்ளே போனவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். என்னடா இப்படி திடீர்னு இந்த 2026 தன்னுடைய உச்சத்திலிருந்து சில்வர் 38%, கோல்டு இறங்கிடுச்சேன்னு அதில் பணம் போட்டு இன்வெஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஆனால் பொதுமக்களுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்களுக்கு அவங்க வாங்கினதுக்கப்புறம் இறங்கியிருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா எப்படி ஒரு குடும்பத்துக்கு ஒரு 20 பவுன் 40 பவுன் விலை ஏறிக்கிட்டே இருக்கே, எதுக்கு வாங்கி வச்சுக்குவோம், அடுத்து ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழித்து தேவைப்படுன்னு சொல்லி தேவைக்கு வாங்கி வச்சவங்க இந்த வீழ்ச்சி பார்த்து பெருசாக ஒன்றும் கலங்க மாட்டாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் புதுசாக போய் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் இது மேலே பணத்தை போட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே மறுபடியும் கோல்டு இது டபுள் ஆச்சுன்னா விற்றுவிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் போனவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதத்தில் கொஞ்சம் துக்கமாக இருக்குது. அதாவது நண்பர்களே, நாட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னா, சரி ஒரு நிலத்தை வாங்கி அதில் வீட்டை கட்டி விட்டு ஒரு பேசிவ் இன்கம் மாதமான ஒரு 50,000 வரட்டும் அப்படின்னு நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் எட்டாக்கணி ஆயிடுச்சு. குறைஞ்சது 1 கோடியை போட்டால் தான் ஒரு 15-20,000 ரூபாய்க்கு வாடகை கிடைக்கிற மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையில் தான் திடீர்னு இந்த சில்வர் கோல்டெல்லாம் ஏறுறதை பார்த்தோன்னே, இதில் கொண்டு இப்படி வீட்டில் 1 கோடியை போட்டுட்டு வெறும் 10-20,000 ரூபா வாங்குறதுக்கு மாதமானா போய் அவன் முன்னாடி அப்புறம் தம்பி வாடகை எப்போ தர்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நிலைமைக்கு அதுக்கு இந்த கோல்டு சில்வர் ஏறிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி இதில் ஒரு இன்கம் வந்துச்சுன்னா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இதில் நிறைய பேர் பூந்தாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா மறுபடியும் அது இறங்கிடுச்சு. ஆக மொத்தம் கடைசியில் பார்க்க போனால் சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஈக்குவிட்டி செக்மெண்ட்டில் தான் அந்த பேசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு நிலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்மளுடைய மார்க்கெட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் முக்கியமாக பெருமை பீத்தும் வீடியோவாக, அதாவது எங்களுடைய ரியல் எஸ்டேட்டு எட்டாக்கணியாக இருக்கிறது மக்களுக்கு, அதே மாதிரி கோல்டன் சில்வரும் எட்டாக்கணியாக இருக்குது. கடைசியில் பார்க்க போனால் ஒரு பேசிவ் இன்கம் கொடுப்பதற்கு ஷேர் மார்க்கெட் ஒன்று தான் கதி அப்படின்ற மாதிரி தான் தற்போதைக்கு இருக்குது. அதாவது எது அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்குது அப்படின்னு டக்குன்னு எல்லாத்தினாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஷேர்னுடைய ப்ரைஸ் மேலே இருக்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஷேர் ப்ரைஸ் கீழே விழுகும் பொழுது அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நிறைய பேர் இந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட்டு அந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குகள் என்ன அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு ஸ்க்ரீனர்ஸ் அப்படின்றதெல்லாம் அவைலபிள். ஸ்க்ரீனர்னு ஒரு வெப்சைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் கூட போய் ஒரு டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குகள், அதுலேயும் லாபம் செய்யக்கூடிய பங்குகள் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய தகவலும் இன்னொரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய தகவலும் ரெண்டும் மேட்ச் ஆகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அவங்க என்ன கான்செப்டில் அப்டேட் பண்ணுறாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க தெரியாது. இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் எக்ஸ்சேஞ்சில் அவங்க ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்தாங்க, ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போய் எடுத்து பார்க்குறதான். பட் எனிவே ஒரு ஹை லெவலில் பார்க்கணும், ஈஸியாக தோசை சாப்பிட்ணுன்னா கடைக்கு தான் போய் சாப்பிட்ணும். வீட்டில் தோசை சொன்னோம்னா அது மாவு ஊற வச்சு அரைச்சி அப்புறம் கொடுத்து அப்புறம் சுட்டு அதுக்கு சட்னி செஞ்சு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஸோ பொதுவாக இப்போ நான் ஸ்க்ரீனர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்கணும்னு வச்சிங்களேன், சில இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது 3 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஈக்குவிட்டி இருக்குது, ரேட்ஸ் இருக்குது, இன்விட்ஸ் இருக்குது. பெரும்பாலும் இந்த ஈக்குவிட்டியினுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது பல இடங்களில் ஒரே மாதிரி இருக்கும். பட் ரேட்ஸ் இன்விட்ஸ் என்பதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். அதை நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தான் எடுத்து பார்க்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஈக்குவிட்டி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்னு வச்சிங்களேன், இந்த எம்எஸ்டிசி அப்படின்ற ஒரு பங்கு முன்னணியில் இருக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்டு 8% பக்கத்தில் அப்படின்னு இருக்குன்னா, ஒவ்வொரு பங்கையும் போய் பார்த்து ஆராய வேண்டியதாக இருக்குது. எது பெரும்பாலும் சேஃப்டின்னா, அவங்க ஏதாவது விற்பனை செஞ்சு அதிலிருந்து வர்ற டிவிடெண்டை கொடுக்கறதான் நல்லது. அவங்ககிட்ட பெருசாக சேல்ஸே இல்லை,
பட் எங்கிருந்தோ ஒரு அதர் இன்கம்ல இருந்தோ அல்லது வேறு வகையில் இருந்தோ டிவிடெண்ட் ஈல்டு வருது அப்படின்னா அதை பெரும்பாலும் வந்து பல ட்ரேடர்கள் தவிர்த்து விடுவார்கள். அதே மாதிரி சில செக்டர்லாம் வந்து ரொம்ப க்ரோத் இல்லாத ஒரு செக்டராக இருக்கும். அவங்க பண்ணக்கூடிய சேல்ஸும் சரி லாபமும் சரி தொடர்ந்து பெருசாக க்ரோத் ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுலேயே இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக இருந்தாலும் பல ட்ரேடர்கள் வந்து அதை விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ வளர்ச்சி இல்லாத பங்குகளெல்லாம் விட்டுட்டு கடைசியாக பார்க்க போனோம்னா மறுபடி திரும்ப அந்த பாப்புலரான பெயர் உள்ள பங்குகள் தான் வரும். வேதாந்தா லிமிடெட் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும். இந்த பங்குகளெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த பங்குகளுக்குள்ளே என்ட்ரு ஆயிருந்தோம், அதுக்குள்ளே இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டிவிடெண்டுகள் மூலியமாகவே போட்ட காசெல்லாம் திரும்பி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பெருமையுள்ள பங்கெல்லாம் இந்த வேதாந்தாவும் ஒன்று. ஏன்னா இது 2021 பார்த்தீங்கன்னா அந்த பங்கு இருந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 ரூபாய் 250 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அந்த பங்கினுடைய விலையும் ஏறி இருக்கு. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டிவிடெண்ட் என்பதும் அப்போ அவங்க முதல்ல போட்ட மாதிரி வந்திருக்கும், போட்ட பணத்துக்கு வந்துருக்கும். அதே மாதிரி திரும்ப பெயர் பெற்ற பங்குகளே தான் திரும்ப வரும். இப்போ கோல் இண்டியா அப்படின்றதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது 6 இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் கீழே விழுகும் போது நிறைய பேர் என்ன நினச்சி எடுப்பாங்க, சரி இது மேலே வந்தால் வரட்டும், இல்லைன்னா டிவிடெண்ட் கொடுத்துட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. அதை விட்டும் இன்னும் கீழே போச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு ஜாலி. சரி இப்போ முதல்ல ஒரு 6% கொடுத்துருக்கானே, இப்போ ஒரு 7-8% டிவிடெண்ட் ஈல்டு கணக்காகுது, இங்கேருந்து ஏறினாலும் சரி இல்லைன்னா நான் டிவிடெண்டை வாங்கிட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்றா அவங்களுக்கு அதுவா இல்லை இதுவா அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் கிடைச்சிரும். அதே மாதிரி டிவிடெண்டு கொடுக்கறதுல பெரும்பாலும் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸாக பார்த்து எடுக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிடிசி இந்தியா இருக்குது அப்படின்னா அதில் வந்து யாரெல்லாம் ப்ரொமோட்டர் அப்படின்னு பார்த்தா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இருக்குது, என்டிபிசி லிமிடெட் இருக்குது. ஸோ பேசிவ் இன்கம் தரக்கூடிய ஈக்விட்டி செக்மெண்ட்டில் 3 பங்குகளை தான் பார்க்க போகிறோம். அதனுடைய 5 வருட சார்ட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வேதாந்தாவினுடைய சார்ட் வந்து இது வந்து 2+1 3 முறை கீழே விழுந்த பங்கு, ஆனால் ஒவ்வொரு முறையும் உயர்ந்து உச்சிக்கு போயிருக்கு. ப்ளஸ் கூடவே டிவிடெண்ட் என்பது கொடுத்துருக்கான். அடுத்தது இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கு கடந்த 5 வருடத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் விழுந்தது என்பது ஒரே ஒரு முறை விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் ஏறிட்டு மறுபடியும் 2வது முறை விழுந்திருக்கான். இவன் 2 முறை தான் வந்து விழுந்திருக்கான். இருந்தாலும் தன்னுடைய பழைய ஹை என்பதை தாண்டல. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கான். நிறைய பேர் கீழே விழுந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் எனிவே இந்த பங்கு தற்போது கோல் இண்டியா பொறுத்த வரைக்கும் டிவிடெண்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இறங்கியது பார்த்தோம்னா இந்த கடந்த 5 வருஷத்தில் 2 டைம்ஸாக இறங்கியிருக்கா. இப்போவும் தற்போதும் ஹைக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3வதாக பார்க்கக்கூடிய இந்த பிடிசி இந்தியா என்ற பங்குமே கடந்த 5 வருடத்தில் ஒரு முறை இறங்கியிருந்தா அதையும் திருப்பி ஏற்றிட்டான். மறுபடியும் 2வது முறை இறங்கியிருந்தா அதையும் திருப்பி ஒரு முறை ஏற்றிட்டான். மறுபடியும் 3வது முறை ஒருக்கா இறங்கியிருந்தா அதையும் திருப்பி ஏற்றிட்டான். இப்போ 4வது முறையாக இறங்கி கிடக்கு. இன்னும் தன்னுடைய பழைய ஹையை வந்து இன்னும் இது மீட்டெடுக்கல. ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் ஈக்விட்டி ஓரியன்டாக எப்படி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணுன்னா இப்படி தான். இந்த டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக கொடுக்குறாங்களா, அப்படி கொடுத்த பங்குகள் வந்து ஒரு பாப்புலரான செக்டரில் இருக்கா, அவங்களுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்னுடைய ட்ராக் ரெக்கார்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து பல ட்ரேடர்கள் வந்து பேசிவ் இன்கம், அதான் கோல்டு வாங்க முடியல, சில்வரும் வாங்க முடியல, நிலத்தை வாங்கி வாடகைக்கும் கட்டி விட முடியல. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆபத் பாந்தவனாக சில ஸ்டாக்குகள் என்பது இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் இப்படி தான் ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கணும். என்ன அதுக்கு ஒவ்வொருத்தனுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்ம ஸ்பெஷல் டைப் இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆகட்டும், இன்விட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் ஆகட்டும், இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்றது இருக்குது. என்ன ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை விட அதிகமாக சர்வ சாதாரணமாக 6%, 8%, 10%, 12% அப்படின்லாம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குது. ஆனால் ஈக்விட்டிஸ்க்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம்னா, அவனுக்கு பாட்டுக்கு அப்படியே 100 ரூபாயிலிருந்து 200, 300 ரூபா கூட போவானுங்க. அதே சமயம் டிவிடெண்ட் ஈல்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாதிரியெல்லாம் காமிப்பாங்க. ஆனால் இந்த இன்விட்ஸ் ஆகட்டும் ரைட்ஸ் ஆகட்டும் அந்தளவுக்கு ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் என்பது பெரிய அளவில் இருக்காது. ஆனால் அதே சமயம் அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது அதிகமாக இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டினுடைய ரைட்ஸ் அண்ட் இன்விட்ஸ்னுடைய ஒரு இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸில் வந்து அவங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எம்பசி ஆஃபீஸ் ரைட்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 28% அவங்க ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட்டுகளுக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் என்பது கொடுத்துருக்காங்க. அது போக சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் என்பது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஒரு டாப் 3 மட்டும் பார்க்குறோம்னு வச்சிங்களேன். இந்த 2025 முழு வருடத்துக்கு மட்டும் எத்தனை முறை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது போடுவோம். 2025 முழு கேலண்டர் இயருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 4 முறை என்பது டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ரேட் இருக்குது? இப்போ கரண்ட் ரேட் 441 ரூபா இருக்குது. இந்த 4 முறையும் ஆல்மோஸ்ட் ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் அப்படின்ற ஆவரேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் ரேட் 441 ரூபாய்க்கு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 5.5% வருதுன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் இவன் செய்த சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 தொடக்கத்தில் வெறும் 340 ரூபாய் இருந்தவன் இப்போ 441 ரூபாய்ன்னு இருக்கான். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் டிஎல்எஃப் முதல் கொண்டு பல்வேறு ரியல் எஸ்டேட் டெவலப்பர்களுடைய ஷேர் ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கு. அவங்ககிட்டையும் தான் லேண்ட் பேங்க் இருக்குது. அவங்களும் தான் இப்போ இனிமேல் வாங்குகிற லேண்டுக்கெல்லாம் அதிகமான விலை கொடுத்து வாங்குறாங்க. ஓகே, அவங்க விற்பனை பண்ணும் பொழுது அதிகமான விலைக்கு தான் விற்க போகிறாங்க. பட் ஷேர் மார்க்கெட்டில் அந்த ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ரியல் எஸ்டேட்டை சொத்துக்களாக வச்சுக்கிட்டு அதன் மூலியமாக லாபம் பண்ணக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொத்து மதிப்பு 340லேருந்து 441 ரூபாயாக உயர்ந்தது மட்டும் இல்லாமல் 5.5% உங்களுக்கு இது வரைக்கும் வட்டியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது போக 340லேருந்து 441 ரூபாயாக அதனுடைய ப்ரைஸ்னுடைய வளர்ச்சியும் வந்திருக்கு. இதுவே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் பார்த்தோம்னு வச்சிங்களேன், அதில் இந்த இண்டிகிரிட்டில் ஓரளவுக்கு சம்பாரித்து கொடுத்துருக்கு. இந்த பவர் கிரிடெல்லாம் ஒன்றும் ப்ரைஸெல்லாம் சம்பாரித்து கொடுக்கல பெருசாக. அவன் 76 ரூபாய்க்கும் 96 ரூபாய்க்குமே தான் இடையில வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கானே ஒழிஞ்சு மற்றபடி எதுவும் இல்லை. அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 12 ரூபாய் என்பது ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்ட் மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா கோபால் அப்படின்ற மாதிரி இப்போ தங்கத்தை வாங்கலான்ட்டு இருந்தோம். இப்போ தங்கத்தினுடைய விலை ஏறி போச்சு. அப்போ வேறு எதில் தான் நம்மளுக்கு பேசிவ் இன்கம் வரும்னா, அப்போவும் எங்களுடைய ஷேர் மார்க்கெட் ஒன்று தான் ஆபத்து பாந்தவனாக இருக்கிறது. அதில் இந்த ஈக்விட்டி ரைட்ஸ் இன்விட்ஸ் என்று 3 விதங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி அப்படின்ற விஷயத்தை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் பல ஈக்விட்டி கம்பெனிகள் இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி தான். அதே மாதிரி ரைட்ஸ் இன்விட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஜாலி தான். ஏதோ செலவுக்காச்சு அப்படின்ற மாதிரி அதிகமான டிவிடெண்ட் ஈல்டில் பணம் வருது. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பேசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ரொம்ப கடினமான நேரம். மும்முனை கொண்ட கக்கா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை முக்கோண விஷயம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இப்போ ட்ரம்ப் இருக்கார், கோல்டு இருக்குது, கிரிப்டோ இருக்குது, நடுவில் வந்து US டாலர் வேறு இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு யாருக்குமே ஒன்றும் புரியல. அதனால் இந்த பேசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஸ்டாக் மார்க்கெட் என்பது தற்போது ஏழைகளுக்கு உதவி செய்யும் விதமாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த அமெரிக்க மார்க்கெட் பற்றி 2 விதமான தகவல்கள் நம்மளுக்கு வருது. ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, கரெக்ட், அமெரிக்க மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் அமெரிக்க மார்க்கெட்டினுடைய போர்ட்ஃபோலியோ வந்து 74% மேலே வந்திருக்கு. இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய நண்பர் வந்து சமீபத்தில் மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற பங்குக்குள்ளே என்ட்ரு ஆயிருந்தார். அது போக இன்னும் 2-3 ஸ்டாக்கில். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பங்கினுடைய வீழ்ச்சி அப்படின்ற சமயத்தில் கிட்டத்தட்ட $200 பக்கம், அதாவது இந்தியன் மதிப்பில் ஒரு 18,000 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் நினைக்கிறேன், உலகத்தில் எந்த ஒரு மூளைக்கு போய் நம்ம ஷேர் மார்க்கெட் வியாபாரம் பண்ணாலும் நம்ம இது ஏறிட்டே இருக்குது, கரெக்டாக நம்மளும் போய் வாங்குறோன்னு வச்சுங்க, வாங்கின அடுத்த செகண்ட்லேருந்தே கீழே இறங்குது அப்படின்னா நம்ம உச்சாணி கொம்பில் போய் என்ட்ராயிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, உலகத்தில் எந்த மூலையில் போய் அது தங்கம் வெள்ளின்னு எதை வாங்கினாலும் சரி, அல்லது எந்த நாட்டினுடைய ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினாலும் சரி, இதுதான் ரிசல்ட் போல். ஸோ எப்போவுமே நம்ம இனி இதில் ரொம்ப ஒவ்வொருத்தரும் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். எந்த ஒரு சமயத்துலையும் என்ட்ரு ஆகும் பொழுது உச்சியில் வாங்காமல் ஏதாவது ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் பிடிச்சா கூட நஷ்டம் என்பதாவது கம்மியான பர்சன்டேஜாக இருக்கும். நண்பர்களே, வாழ்க்கையே நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் வந்து பெரிய பெயர் கொண்ட ஷேர்கள்,
இப்படி கீழே விழுந்து கிடக்கிறானே, ஏதாவது ஒரு அதிரடி நடக்குமா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது நடக்குமா இல்லையா அப்படின்றது தெரில. ஒரு உதாரணத்துக்கு இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பங்கெல்லாம் வந்து தொடர்ந்து இறங்குவது ஏறுவதுமாகவே பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு இனி மறுபடியும் எப்போ தன்னுடைய வாழ்நாள் ஹையை இன்னொரு முறை வந்து தொடும். தற்போதுக்கு கீழ் லெவலில் விழுந்து கிடக்கக்கூடிய இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் மறுபடியும் அவனுடைய பழைய ஹை 8000 எல்லாம் எப்போ திரும்பி வந்து பார்க்கும் அப்படின்னு நிறைய ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவும் இந்த ஒலெக்ட்ரா கிரீன்டெக்கும் ஒரு காலத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இவங்களுக்கு நிறைய பஸ் ஆர்டர்லாம் கிடைக்குது அப்படின்ற ஒரு செய்திகள் வந்தோடனே அவன்லாம் 2200 உச்சத்துக்கே போயிட்டான். அதுக்கப்புறம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமே போன வருஷத்தில் மார்க்கெட் பிக்கப் ஆகும் பொழுது இவனும் ஒரு 800 to 1600 பணத்தை டபுள் பண்ணி விட்டவன் தான். இப்போ மறுபடியும் அதே 1000 ரூபாயில் வந்து விழுந்திருக்கான். இனி இது மறுபடியும் 1600க்கு இது போகுமா, அல்லது கீழே இன்னும் வீழ்ச்சி அடைஞ்சு 2023 வெறும் 400 ரூபாய்க்கெல்லாம் கடந்தான். அந்த மாதிரி ஏதாவது போகுமா அப்படின்னு பெரிய ஷேர்களையெல்லாம் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரபலமான ஷேரை எடுத்து பார்த்தாலும் தற்போதைக்கு இதுதான் நிலைமையாக இருக்குது. ஸோ ஜேஎம் ஃபினான்ஷியலும் ஒன்றும் சாதாரணமாக இல்லை. 2025 ஒரு முறை 80 to 180 பணத்தை டபுள் பண்ணி விட்டவன் தான். இப்போ 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே 122 இருக்குது. இனி இவனுடைய பாதை எப்படி இருக்கும், கீழே இது உளுந்துட்டு மேலே போகிறானா அல்லது மேலே போகிறானா, இவனுடைய பாதை எப்படி இருக்கும்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கேன். தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் இவனும் ஒரு பிரபலமான கம்பெனி தான். எந்த பிரபலத்தை நீங்கள்லாம் அப்புறம் ஏன் பிரபலமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லா பங்குகளுமே பெரும்பாலான பங்குகள் தற்போது போன வருஷத்தினுடைய லோவை மறுபடியும் வந்து விழுந்திருக்கா. இனி ஒரு சைட்வேஸ் பேட்டர்னாக இருந்து கீழே இறங்கினால் மேலே ஏறுவதும் மேலே ஏறினா கீழே ஏறுவதும் அப்படின்ற மாதிரி ஒரு சைட்வேஸ் பேட்டர்னாக கீழே போயிட்டு மேலே வருமா அல்லது மேலே போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நிறைய தகவல், பெரிய பெரிய கம்பெனிகள் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய தகவல். அதே மாதிரி சிங்கம் மாதிரி இருந்த பல பங்குகள் திடீர்னு பெரிய ஆப்பு வைக்கிற மாதிரி சரிவடைஞ்சிட்டாங்க. இனி எப்படி மேலே வருவாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. HCL டெக்கெல்லாம் வந்து செக்டர் லீடர். அந்த செக்டர் லீடர் வந்து தற்போதைக்கு 200 days மூவிங் ஆவரேஜ்னு வந்து உட்காந்துருக்கான். 2 முறை காப்பாற்றி விட்டுருக்கான். 2025 2 ரவுண்டு போயிட்டு சூப்பரான வேலையை பார்த்துருக்கு. 1300 1700 2 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். எனக்கு ஞாபகம் இருக்குது, பல்வேறு பங்குகளினுடைய விலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிருக்கான் ஒரு வருஷத்தினுடைய மொத்தமே. ஆனால் இந்த HCL டெக் 2 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. இப்போ நீ ஏதாவது இன்னொரு 3வது ரவுண்டுக்கு இது ஏற்பாடு பண்ணுறானா என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பார்த்துட்டு தான் இருக்கணும். ஸோ தற்போதைக்கு பெரிய ஆள் தான், ஆனால் ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்ற வகையில் HCL டெக் மேலேருந்து சரிஞ்சு 200 days மூவிங் ஆவரேஜ் தொட்டிருக்கு. KPIT டெக்கெல்லாம் பெரிய ஆள் தான், ஆனால் அவன் பண்ண வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரண வேலை. அதாவது 2025 லோவை போய் தொட்டு அதுக்கும் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 2023 என்ன விலை இருந்ததோ அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாவ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு இந்த ஷேர் வச்சுருக்கிறவங்கள பார்த்து கேட்டால் பேசாமல் ஓடி போயிடு, கடுப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பங்கு இப்படி சரிஞ்சு கிடக்குதே, ஏதாவது ஃபண்டமெண்டலி ஏதாவது சேஞ்சஸ் நடந்துடுச்சா, அவனுடைய சேல்ஸ் அப்படியே ஏதாவது பெரிய அளவில் ட்ராப் ஆகிடுச்சுன்னா அவனுக்கு சேல்ஸில் பிரச்சனை இல்லை. சேல்ஸ் வந்து அது 1617 கோடி என்பது அவனுடைய கடந்த 3 வருஷத்தில் இல்லாத ஒரு சேல்ஸ் உச்சம்தான். அதே மாதிரி அவனுடைய ப்ராஃபிட் மார்ஜின்லேயும் எங்கேயும் பெருசாக அடி வாங்கலை. ஆனால் எங்கே அடி விழுந்ததுன்னா அதர் இன்கமில் அவனுக்கு ஒரு அடி விழுந்திருக்கு. அப்படி இப்படின்னு பார்த்து கடைசியில் போன குவார்ட்டரை விட கொஞ்சம் குறைவான வருமானத்தை தான் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க அந்த KPIT டெக் பற்றிய செய்தி. சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் அப்படின்ற பங்கு, அதாவது நிறைய பங்குகள் நம்ம கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் கொஞ்சம் லாபத்தை இழுத்து பிடிச்சி வண்டி ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களுடைய காலாண்டு முடிவுகள் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா இருந்த சமயத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடியே 150 கோடி பக்கத்தில் நெருக்கி போயிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா கார்ப்பரேட் கம்பெனிகளால் பழைய வருமானத்தை காட்ட முடியல, எல்லாம் கொஞ்சம் அப்படியே நலிவடைஞ்சு தான் இப்போதைக்கு லாபத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் அப்படின்ற பங்கும் ஒரு பெரிய கம்பெனி தான். ஆல்மோஸ்ட் 19,555 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்கு தான். அதுவும் தற்போது 6 month லோ அப்படின்ற விலையில் வந்து விழுந்து கிடக்கு. இந்த கம்பெனியினுடைய கார்ப்பரேட் ரிசல்ட் சம்மந்தப்பட்ட செய்தி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிலையாக நிறுத்தி வருமானம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வளர்ச்சி என்பது இல்லை. நான் நினைக்கிறேன் கோவிட் சமயத்தில் எக்கச்சக்கமாக பணத்தை கம்மியான வட்டியில் எல்லாம் பொருளை விட்டாங்க. அதனால் வாங்கும் சக்தி
எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றதெல்லாம் நிறைய கம்பெனிகள் வந்து அதை யூஸ் பண்ணாங்க. அப்படி லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணும் பொழுது அவங்களுக்கு பொருட்கள் தேவை. அதனால் மாற்றி அந்த கார்ப்பரேட்லேருந்து இவன் வாங்குறதும், இவனுடைய சர்வீஸை இன்னொருத்த வாங்குறதும், அவனுடைய சர்வீஸை இன்னொருத்த வாங்குறதும், இப்படின்னு மாற்றி வாங்கி மொத்த பொருளாதாரமே உச்சத்துக்கு போச்சு. இப்போ கொஞ்சம் திணறுது. மறுபடியும் ஒரு 10-20 லட்சம் கோடியை பொருளாதாரத்துக்குள்ளே விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, நியூமராலஜி படி பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூமராலஜினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அக்ஷய்னு பேர் வைனா டபுள்ஏ போட்டுக்குவாங்க. அது ஆக்சைன்லடா வருது. அது மாதிரி இந்த சைன்ஜீன் இண்டிஜீன் அப்படின்ற 2 பங்குகளுமே செக்டர் லீடர்கள். எதுக்குன்னா இந்த ரிசர்ச் ஓரியன்டாக, ஃபார்மா ரிலேட்டடாக ரிசர்ச் ஓரியன்டான கம்பெனிகள். அது எப்படி இந்த சைன்ஜீன் இண்டிஜீன் எப்படி பெயர் பொறுத்த வந்து 2 பேருமே காம்படிட்டர்கள். இந்த 2 பேருமே வந்து இந்த செக்டரில் வந்து பெரிய ஆள் தான். 2 பேருமே 400 கோடிக்கு பக்கம் வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னையே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த சைன்ஜினுடைய ப்ரொமோட்டர் வந்து பயோகான். ஓகே, அதே மாதிரி இண்டிஜின் ப்ரொமோட்டருக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னா சத்தியமாக சம்மந்தம் கிடையாது. அதில் வந்து முதல்ல இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலி 2 கம்பெனி. இதில் ப்ரொமோட்டருடைய ஹோல்டிங்கே இல்லை. இது பப்ளிக்கில் பார்த்தாலும் பிடின்னு வந்திருக்கு. அப்படி ஏன்னா இது ஏதோ ஒரு சிங்கப்பூர் கம்பெனி ஒரு 22% வச்சுருக்கு. எஃப்ஐஎஸ் 11, டிஐஎஸ் 8 அப்படின்ற மாதிரி பூரா பெரிய ஆளுகளாக அந்த இண்டிஜினை வச்சுருக்காங்க. இந்த சைன்ஜினுமே பெரிய ஆள் தான். பயோகானும் பெரிய கார்ப்பரேட் கம்பெனி தான். ஸோ எப்படி நேம் 2க்கும் இந்த ஜீன் வந்ததுன்னு தெரில. எது எப்படியோ இந்த சைன்ஜின் இன்டர்நேஷ்னல் என்ற பங்கும் 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இண்டிஜின் அப்படின்ற பங்கும் இந்த செக்டரில் 2 பேர் தான் பெரிய ஆள். 2 பேருமே கீழே 52 வீக் லோவில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வடிவேலு அவர்கள் ஒரு படத்தில் சொல்லுவார், நிறைய இந்த மாப்பி ஊப்பிலாம் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த தமிழ்நாடை தூக்கி அப்படியே கொண்டு போய் டெல்லி பக்கத்தில் வச்சுட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கேஇசி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பங்கு சமீபத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி. கீழே லோ லெவல்லேருந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் மேலே ஹை லெவலில் வச்சுருந்தாங்க. 600 to 900 கிட்டத்தட்ட 50% ஏறிச்சு போன வருஷம். மறுபடியும் அதே மாதிரி இப்போ 900லேருந்து 600ன்னு சரிஞ்சு வந்து விட்டது. அப்போ மறுபடியும் இவனை கீழே 600 ரூபாயிலிருந்து 900க்கு நீங்கள் எப்போ சார் இடம் மாற்றுவீங்க அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் காத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த மாதிரி பல கார்ப்பரேட் கம்பெனினால் க்ரோத் என்பதை காட்ட முடியல. 2-3 வருடங்களுக்கு முன்னாடியே என்ன அச்சீவ் பண்ணாங்களோ அதே அளவான வருமானத்தையும் அதே அளவான சேல்ஸையும் தான் தற்போது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஇசி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பங்கு, பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய பங்கு என்னைக்கு மறுபடியும் தன்னுடைய பழைய உச்சங்களை பார்க்கும் அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, இன்றைக்கி ரொம்பவுமே முக்கியமான இந்த பேசிவ் இன்கம் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். நன்றி, வணக்கம்.